அதாவது விஜய் அவர்கள் காவல்துறையினுடைய கேட்டுக்கொண்டது அடிப்படையில அந்த சம்பவம் நடந்த உடனே காவல்துறை தான் விஜய் அங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தியதாகவும், அதே நேரத்தில் தாவேகா கட்சி சார்ந்த நிர்வாகிகள் சிலர் பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்கும்போது கூட காவல்துறை அதற்கு அனுமதி வழங்கவில்லை என்பதையும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்புல எடுத்து வைக்கப்படக்கூடிய வாதமாக பார்க்கப்படுகிறது. மேலும் விஜய் மற்றும் அவர்கள் கட்சியை எதிர்மனதாக சேர்க்கக்கூட இல்லாமல் அவதூறு கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருப்பதாகவும் தாவேகா தரப்பில் ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார். மேலும் காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் விஜய் அங்கிருந்து வெளியேறினார். விஜய்க்கு அந்த பகுதியில் இருப்பது மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என அதிகாரிகள் கூறினார்கள். ஆனால் நீதிமன்றம் விசாரணையின் போது இது எதுவுமே நீதிமன்ற கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் மாறாக ஒரு எதிர்மனுதாரராக இல்லாத விஜய் அந்த வழக்கில் இல்லாதவர், மேலும் பல விமர்சனங்களை அவர் மீது உயர்நீதிமன்றம் வைத்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தாவேகா தரப்புல உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையின் பொழுது சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதே நேரத்தில் விஜயனுடைய பிரச்சார வாகனம் வரக்கூடிய நேரத்தில் அவருடைய வாகனத்துக்கு முன்பாக அவரை பார்ப்பதற்காக வந்த தொண்டர்கள் அருகில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனம் தட்டுப்பட்டு விஜய் வாகனத்துக்கு முன்னாக விழுந்திருந்தார்கள். நல்வாய்ப்பாக அவர்களுக்கு அந்த நேரங்களில் எந்த ஒரு காயங்களும் ஏற்படாமல் அவர்கள் உயிர் தப்பினர். இதனை சில வீடியோ காணொலிகளை பார்த்து கொண்டு ஒரு தலைவர் எப்படி இருக்கிறார் எனவும், ஒரு தலைவருக்கு தலைமை பண்பு இல்லை என்று வாதங்கள்லாம் முன்வைக்கக்கூடிய அளவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விஜய்க்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக தாவேகா தரப்புல உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுபோல் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிப்பதற்கு குறைந்தபட்சமாக விஜய் அந்த வழக்கினுடைய ஒரு எதிர் மனுதாரராகவோ இல்ல அந்த வழக்கில் உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மனுதாரராக இல்லை. அதே போன்று விஜயனுடைய கட்சியான தாவேகா கூட அந்த வழக்கில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. அதற்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கவோ அல்லது உண்மை நடந்த சம்பவங்களை எடுத்துரைக்கவோ ஒரு வாய்ப்பு வழங்கப்படாமல் ஒரு தலைவர் மீதும் ஒரு கட்சியின் மீதும் அவதூறான கருத்துக்கள் நீதிமன்றத்தின் வாயிலாகவே முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வேதனையை உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்புல எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறையுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் விஜய் கரூர் கூட்டத்தில் இருந்து வெளியேறினார் எனவும், அதற்கு பிறகாக தாவேகாவுடைய நிர்வாகிகள் சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கலாம் என்ற போது கூட அவர்களை பார்ப்பதற்கு காவல்துறை அனுமதிக்கவில்லை. இது போன்ற விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் உயர்நீதிமன்றம் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது என்ற வேதனையும் உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்புல எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தை விசாரிக்க தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விசாரணை மீது நம்பிக்கை குறைவாக உள்ளது. உண்மை நிலை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தாவேகா தரப்புல உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று தாவேகா தரப்புல முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு இருக்கக்கூடிய சூழலில் உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய குழுவுக்கு மாற்றாக உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று தாவேகா அவருடைய மனுக்கள் முறையிட்டிருந்திருக்கிறார்கள். அதே முறையீடை தற்பொழுது வாதத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் அரசு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஒரு தரப்பாக வாதிட்டு விட்டு அதன் பின்பாக அரசு ஒரு விசாரணை குழுவை நியமிப்பது என்பது உண்மையை வெளிக்கொண்டு வராது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் உச்சநீதிமன்றத்தின் வாதத்தில் தாவேகா சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உண்மை நிலையை வெளியே கொண்டு வருவதற்கு விசாரணை என்பது கண்டிப்பாக நடைபெற வேண்டும். ஆனால் அந்த விசாரணை என்பது உச்சநீதிமன்றம் அமைக்கக்கூடிய சிறப்பு விசாரணை குழு மூலம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தாவேகாவுடைய பிரதான கோரிக்கை என்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை போது வாதம் முன்வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாங்கள் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக வளர்ந்து வருகிறோம். இந்த விவகாரத்தில் நியாயமான ஒரு விசாரணை என்பது வேண்டும். எந்த ஒரு தரப்பையும் சாராத ஒரு விசாரணை என்பதுதான் வேண்டும். அதற்காக தான் உச்சநீதிமன்றம் அமைக்கக்கூடிய சிறப்பு விசாரணை குழுவை கேட்கிறோம் என்றும் தாவேகா தரப்புல வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த தொடர்பான வாதங்களை கேட்டது பிறகாக தாவேகா தரப்பினுடைய வாதங்களை கேட்டது பிறப்பாக பரப்புரை தொடர்பாக வழிகாட்டி நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று ஏதேனும் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா என்று நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார்கள். மேலும் அப்படி பிரச்சாரம் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கக்கூடிய வழக்கு நிலுவையில் இருக்கும் போது மற்ற மனுக்களில் நீதிமன்றம் எப்படி உத்தரவிட்டது என்ற கேள்வியும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.